முத்தழகு மருது கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டேன், சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பூமி அங்க வர்றாரு. மருது பூமிய கட்டி பிடிச்சு, நான் தாய்மாமா ஆயிட்டேன், ரொம்ப சந்தோஷம் மாமா, கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே சீக்கிரமா சரியாகும்னு சொல்லிட்டு மருது கிளம்புறாரு. முத்தழகோட பெட்டிய தூக்க போறாரு பூமி. முத்தழகும் தூக்க போறாங்க. 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. நான் தூக்கிக்கிறேங்க, என் கூட வாங்க அப்படின்னு பூமி கூப்பிடுறாரு. நான் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்றாங்க முத்தழகு. ஒண்ணு காட்டணும் உங்களுக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் ஒரு ரூம காட்டுறாரு. ரூம பார்த்தா ரூம் ஃபுல்லா ஒரே குழந்தைங்க போட்டோ, டெடி பியர்னு சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காரு பூமி. பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க முத்தழகு. பூமி, நீங்க பிரெக்னென்ட் ஆனா என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சு வச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. யோசிச்சு வச்சதெல்லாம் 2 பேரும் நினைச்சும் பாக்குறாங்க. பிரெக்னென்ட் ஆனா என்னையே நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல உங்க பக்கத்துல இருந்து உங்களை பாத்துக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அதனாலதான் ரூம் ஃபுல்லா குழந்தைங்க போட்டோவா வச்சிருக்கேன். உங்களுக்கு தனியா இருக்கிற மாதிரியே தோணாது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களால ரெஸ்டே எடுக்க முடியாது. அதனால இப்ப நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு பூமி சொல்றாரு. முத்தழகு எதுவுமே பேசாம பெட்ல கூட உட்காராம கீழே உட்காந்துடுறாங்க. அத பூமி பார்த்துட்டு அங்க இருந்து போறாரு. போற வழியில அஞ்சலி பூமிய நிறுத்தி, பூமி நான் எல்லாத்தையும் பார்த்தேன் பூமி, அவங்களுக்கு என்னென்னவோ பண்ற, அத வெறும் நீ சிம்பத்தியாலையும் குற்ற உணர்ச்சினாலையும் தான் பண்ற. நம்ம தான் லவ்வர்ஸ், எனக்கு நீ நிறைய பண்ணணும்ல, ஏன் கொஞ்சம் கூட பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாத்தையுமே பார்த்தேல்ல, ரொம்ப சந்தோஷம், இதெல்லாம் கேட்டு வரக்கூடாது அஞ்சலி, தானா வரணும் அப்படின்னு சொல்றாரு பூமி. பேசிட்டு இருக்கும்போது பூமியோட அப்பா ஸ்வீட்ஸ், பலகாரம், பொம்மைங்க எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டு, இத பூமி உனக்காக வாங்கினா அப்படின்னு சொல்றாரு. பூமி உடனே, நான்லாம் யாருக்காகவும் எதுவும் வாங்கல, எதுக்குப்பா இப்படி போய் சொல்றீங்க அப்படின்னு அங்கேயே சொல்லிடுறாரு. சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆனா பூமியோட அப்பா அஞ்சலி கிட்ட, உன்னோட குழந்தைதாம்மா இந்த வீட்டோட வாரிசு. முத்தழக என்னால மருமகளாவே ஏத்துக்க முடியல, அவளோட குழந்தையெல்லாம் என்னால வாரிசா ஏத்துக்க முடியாது. முத்தழகு மன்னிச்சாதானே இதெல்லாம் நடக்கும், அவ மன்னிக்கவே கூடாது, அத நீ பாத்துக்கோ அப்படின்னு இவர் ஒரு ஐடியா தர்றாரு அஞ்சலிக்கு. அஞ்சலி பூமியோட அப்பா தனக்கு சப்போர்ட்டா இருக்கிறத பத்தி ரெஜினா கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க. லூசாடி, நீ பிரெக்னென்ட் ஆயிருக்கேன்னு நினைச்சு அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ பிரெக்னென்ட் இல்ல, அது உனக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க ரெஜினா. நான் பிரெக்னென்ட்னு மென்டலா பிக்ஸ் ஆயிட்டேமா, 9 மாசத்துக்கு அப்புறம் வாடகை தாய் வச்சு ஏதாவது ஒரு குழந்தைய வீட்டுக்கு வாரிசுன்னு கொண்டு வந்துடணும் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா பேசுறாங்க அஞ்சலி. உன்னோட பிரெக்னென்ட், டெலிவரி அதெல்லாம் நினைச்சா என்ன பண்ண போறோம்னே தெரியல. சரி விடு, இப்போ பிளம்பர்னு ஒருத்தன் வீட்டுக்கு வருவான், அவனுக்கு முத்தழகோட ரூம காமி, பாம்ப அந்த ரூமுக்குள்ள விட்டுருவான் அவன் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சலியும் எல்லாத்துக்கும் ரெடியா நிக்கிறாங்க. சொர்ணம் முத்தழகுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. ரூம பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ ஏன் இப்படி வருத்தமாவே இருக்க அப்படின்னு கேட்க முத்தழகு சொல்றாங்க, அவர் அவுட் ஹவுஸ்ல வச்சுட்டு என்னால ரூம்ல இந்த சுகத்தை எல்லாம் அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க.